நமக்கு ஏற்படும் ஆபத்துக்களை நமது மனம் முன்னமே உணர்ந்து நம்மை எச்சரிக்கலாம். அதுபோல நன்மைகளையும் கூட பறைசாற்றலாம். அதன் சமிக்கைதான் கனவுகள். நாம் தூங்கும் சமயத்தில் சில சமயங்களில் பலருக்கு எண்ணற்ற கனவுகள் வந்து செல்லலாம். அவற்றில் சில கனவுகள் அடிக்கடி ஞாபகமும் வரலாம். கனவுகள் உண்மையா அல்லது கற்பனையா? கனவுகள் உண்மையா கற்பனையா என்ற விவாதமே இன்றைய காலகட்டத்தில் நடந்து வருகிறது. இந்த கனவுகள் குறித்து நமது புராணங்களும் இதிகாசங்களும் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள். வால்மீகி ராமாயணத்தில் ராவணன் யுத்தத்தில் இறப்பதற்கு முன்னர் அவனது மனைவி மண்டோதரி ஒரு தீய கனவை காண்கிறாள். அந்த கனவு யாதெனில், இலங்கேஸ்வரன் இராவணன் ஒரு கழுதையின் மீது ஏறி யமனின் திசையான தெற்கு திசைக்கு கருப்பு வஸ்திரம் அணிந்தபடி செல்கிறான். இந்த கனவை கண்ட அடுத்த நாள் இராவணன் ஸ்ரீராமர் கையால் இறக்கிறான். இதேபோல புத்தபிரானை கருவில் சுமக்கும் சமயத்தில் அவரது தாயார் வெள்ளை யானை மீது தான் பயணிப்பதாகவும் அதில் வெள்ளை தாமரையை அவள் சுமந்து செல்வதாகவும் ஒரு அழகான கனவை கண்டாள். இந்த கனவை கண்ட சில காலங்களில் அவள் கருத்தரித்து சில மாதங்களில் புத்தரை பெற்று எடுக்கிறாள். இது மட்டுமா? பெரும்பாலான விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளின் தேவைகளை கனவுகளில்தான் கண்டு உள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஏன், கணித மேதை இராமானுஜர் கூட தனது பல கணிதங்களுக்கான சூத்திரத்தை கனவில்தான் கண்டுபிடித்ததாக சொல்கின்றனர். ஆக எது எப்படியோ ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தவே கனவுகள் வருகின்றன என்பதே ஆன்மீகவாதிகளின் நம்பிக்கை. பல சமயங்களில் அவர்களின் அந்த நம்பிக்கை உண்மை எனவும் கண்டு உணரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்காக எல்லா கனவுகளும் பலிக்கிறதா என்றால் அதுதான் இல்லை. விடிவதற்கு சற்று முன்பு, அதாவது 4 மணியிலிருந்து 5 மணிக்குள் நாம் காணும் கனவு பலிக்கிறது என்பது பொதுவான கருத்து. அந்த வகையில் சில கனவுகள் நமது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை படம் பிடித்து காட்டும். அதுபோல நல்ல கனவுகள் நல்ல பலன்களையும் தீய கனவுகள் தீய பலன்களையும் கொடுக்கும். ஒருவேளை தீய கனவுகளை கண்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்பது குறித்தும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.